ஹலோ எப்படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேறு லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ நான் ரொம்ப நாளாக ஒரு மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மூவிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்த உடனே வச்சு பார்த்தா அப்பா ட்ரெய்லர் வேறு லெவலில் இருக்குது. எதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம தனுஷ் சார் ஆக்டிங்கில் வரப்போகிற மூவி தான் இந்த ட்ரெய்லரில் இருக்கக்கூடிய ஹிடன் டீடைல்ஸ், அது மட்டும் இல்லாமல் படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் டைம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னடான்னு பார்த்தோம்னா தனுஷ் சாரோட ஆக்டிங் தான் நான் சொல்லுவேன். அதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கர்ணனாக இருக்கட்டும், அசுரனாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். ஒரு கதாபாத்திரத்தில் நடிங்கப்பா அப்படின்னா அவர் நடிக்க மாட்டார், அந்த கதாபாத்திரமே வாழ்ந்துருவார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இந்த மூவிலையும் கேப்டன் மில்லர்லையும் பார்த்தோம்னா நடிக்கல, அவர் இந்த கதாபாத்திரமே வாழ்ந்துட்டாருப்பா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு இருக்குது அந்த ஆக்டிங். ஸோ கர்ணன் அசுரன் அடுத்தது இந்த மூவி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா படத்தில் இருக்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ், நம்ம இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தோன்னா ஜிவி பிரகாஷ் தான். ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸும் பார்த்தோன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்காரு. ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியுது வேறு லெவலில் வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இடத்துல ட்ரெய்லரில் வந்து காமிச்சிருப்பாங்க, பீக் லெவலில் போயிருக்கும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே. எல்லா ஷாட்ஸும் வந்து ஒரே இடத்துல வந்து போட்டிருப்பாங்க. அதாவது ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், கன் ஷாட்ஸாக இருக்கட்டும், சின்ன மிசைல் போயிட்டு அந்த வெடிக்கிற சவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தோன்னா ஒரு இடத்துல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்தது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிளாஸ்ட் தான், அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் நம்ம ஜிவி பிரகாஷ். ஸோ இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னு பார்த்தோன்னா அருண் மாதேஸ்வரன். இவர் ஆல்ரெடி நிறைய மூவிஸ் வந்து பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா சானிக் ஆகிற இந்த மூவி நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். அதில் பார்த்தோன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், அதுவுமே சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பார் ஸ்டோரியை. ஸோ அதே மாதிரி இந்த மூவியும் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அவருடைய டேரக்ஷன், அது மட்டும் இல்லாமல் கூட நம்ம தனுஷ் சார் ஆக்டிங், ஸோ சொல்லவா வேணும், தரமாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய மூவிஸ் வந்து பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து இறுதி சுற்றும் இவர் தான் பண்ணியிருக்காரு, ராக்கியும் இவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு டேரக்டர் தான் இந்த மூவி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி வந்து பார்த்துடலாம். நம்ம தனுஷ் பார்த்தோம்னா வந்து இந்த ஸ்டோரி எப்போ நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இந்த ஸ்டோரி பார்த்தோன்னா 1940 1950 நடக்கக்கூடிய ஒன்று அந்த ஸ்டோரின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம தனுஷுக்கு பார்த்தோன்னா மிலிட்ரியில் வந்து சேரணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ அவர் சேர்ந்துருவார். அங்கே பார்த்தோன்னா கேப்டன் ஆகிடணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃப்ரேமில் வந்து காமிச்சிருப்பாங்க. அவரே வந்து சொல்லுவார் கேப்டன் மில்லர் அப்படின்னு. அவருடைய பேர் என்னென்னு பார்த்தோம்னா மில்லர், கேப்டன் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை. ஸோ அங்கே பார்த்தோன்னா வந்து அப்போ பிரிட்டிஷோட ரூல் தான் வந்து போயிட்டுருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா இவர் அங்கே போய் சேருவார். ஸோ அங்கே நடக்க ஏதோ ஒரு சம்பவத்தினால பார்த்தோன்னா அவர் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு பார்த்தோன்னா வந்து போயிடுவார். ஸோ ஒரு ஃப்ரேமில் வந்து காமிச்சிருப்பாங்க, கன் எடுத்துட்டு அவருடைய நெத்தியில் வந்து அவரே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. மேபி ஏதோ ஒரு வெயிட்டான ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ அதனால் பார்த்தோம்னா நம்ம தனுஷ் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து போகிறாரு. ஸோ போனதுக்கப்புறமா பார்த்தோன்னா மறுபடியும் வந்து வேறு மாதிரி வந்து மாறாரு. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு சூசைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்தோன்னா இன்னொரு ஃபேஸ் வந்து காமிக்கிறாரு. ஸோ அதுதான் பார்த்தோன்னா ரிவெஞ்ச் ஃபேஸு. ஸோ அந்த ஒரு ஃபேஸில் தான் பார்த்தோன்னா எல்லாரையும் போட்டு வச்சு செய்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷை, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா மக்களுக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணுறாரு, மறைஞ்சிருந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அவங்கள என்ன பண்ணாங்க, இதுதான் பார்த்தோம்னா ஸ்டோரி ஒன்லைனில் சொல்லணும்னா. ஸோ நிறைய ஃப்ரேம்ஸில் வந்து பார்க்க முடியுது. பிரிட்டிஷ் தான் பார்த்தோன்னா நிறைய வந்து அட்டுலியம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம தனுஷ் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியே வந்து இருக்க போட்டு பெரட்டி எடுக்கிறாரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை போட்டு. ஸோ அகேன்ஸ்டாக வந்து பார்த்தோன்னா நடந்துக்கிறார், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து நடந்துக்கிறாரு. மேபி ஏதோ வெயிட்டான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் சொல்ல வரேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இது வந்து 90s வந்து அதாவது 1950s நடக்கிறதுனால பிரிட்டிஷ் அப்போ இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்திலலாம் பார்த்தோன்னா ஒரு ஃப்ரேமில் வந்து காமிச்சிருப்பாங்க, வஞ்சிக்காதே இந்தியர்களை வஞ்சிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோன்னா திட்டாத என் இந்தியர்களை திட்டாத அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரேமில் வந்து காமிச்சிருப்பாங்க வாண்டட் கேப்டன் மில்லர் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மில்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் தான் வந்து வாண்டடாக மாறி இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஏதோ சம்பவம் மட்டும் தான் மறுபடியும் வந்து மாறி போயிருக்காரு. ஸோ அவரை தான் தேடிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஃபுல்லாகவே. ஸோ ஒரு இடத்துல பார்த்தோன்னா நம்ம தனுஷ் ஒரு இங்கிலீஷ் டயலாக் வந்து வேற லெவலில் வந்து பேசியிருப்பாரு. You believe devil, I am the devil. கேப்டன் மில்லர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த ஒரு டைலாக். வேறு லெவலியா அவர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த டைலாக் கேட்கும்போது எப்படி தெரியுமா இருந்தது, டெவிலை பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி, நான் தான் அந்த டெவில், அந்த டெவிலோடைய பேர் என்ன தெரியுமா, கேப்டன் மில்லர், எனக்கு கேப்டன் மில்லர்னு கூப்பிடு அப்படின்ற மாதிரி வந்தோம்னா அந்த மீனிங் வந்து சொல்லலாம். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு டைலாக் கேட்கும்போது அப்படியே கூஸ் பம்ஸாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அதில் பிரியங்கா மோகன் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன ரோலை பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு வேளை வந்து பாசிட்டிவ் ரோல் பண்ணுறாங்களா, நெகட்டிவ் ரோல் பண்ணுறாங்களா, ஒன்றுமே தெரியல. ஒரு இடத்துல பார்த்தோம்னா நம்ம ஹீரோவே போட்டு தள்ளுறதுக்காக பார்த்தோன்னா கன்று வாங்குவாங்க. ஸோ ஒரு இடத்துல பார்த்தோன்னா ரொம்பவே வந்து கூலாக காமாக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல பார்த்தோன்னா வந்து போராக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தோன்னா எல்லா ஆர்னமெண்ட்ஸும் போட்டுட்டு ஒரு ரிச்சாக இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் என்னென்ன ப்ரிடிக்ட் பண்ண முடியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து போட்டுவிட்ருங்க. பட் நம்ம தனுஷோட கேரக்டர் பார்த்தோன்னா ஒரு இடத்துல பார்த்தோன்னா வந்து அவங்களுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் போகிறாரு மிலிட்ரிக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ ஒன்று நடக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ரிவெஞ்சாக டெவிலாக வந்து மாறிடுறாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் பார்த்தோன்னா படத்து ஃபுல்லாக வந்து
காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டெவில் ஃபேஸ்லாம் அவர் பார்க்கணுமேப்பா, வேறு மாதிரி பியர்டு வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஹேர் ஸ்டைல்லாம்ப்பா சொல்லியே தேவையில்ல, வேறு மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஒரு ஆக்டிங் பிச்சு உதறி இருக்காரு. ஸோ ஒரு சீனுமே பார்த்தோன்னா பார்த்து செதுக்கியிருக்காங்கப்பா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நான் நோட் பண்ண ஹிடன் டீடைல்ஸ் அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. இன்னும் இதுமாரி ஏதாச்சும் வீடியோ வேணால் மறக்காம கமெண்ட்ஸில் வந்து கேட்டு விட்டுருங்க. ஸோ நான் பார்த்தோன்னா இந்த வீடியோ, அதாவது இந்த ட்ரைலரை பார்க்குறப்ப பார்த்தோன்னா நான் தான் ஃபஸ்ட் லைக் போட்டேன். ஸோ நீங்கள் எத்தனாவது லைக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் வந்து போட்டு விட்டுருங்க. நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன் எப்படி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பசியோட சுற்றிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்துக்கு